Welcome to our YouTube channel. We are Easy Math and Physics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்மளோட 11th Physicsல இருக்கிற எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஒர்க்கோட எக்ஸாம்பிள் பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் இந்த சாப்டரில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதில் இருக்கிற எக்ஸசைஸ் பார்க்கலாம் அதுக்கு ரிலேட்டடாக. ஸோ எக்ஸாம்பிள் 1.1 நீங்கள் உங்கள் புக்கை எடுத்துக்கோங்க. எப்போவுமே நம்ம புக் வச்சு தான் படிக்கணும். ஒருவேளை நான் இதில் ஏதாவது டேட்டாஸ் மிஸ் பண்ணியிருந்தா கூட நீங்கள் பார்க்கும்போது அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்போவுமே நம்ம வந்து ரெஃபரன்சஸ் எல்லாமே புக்ஸோடு தான் இருக்கணும். ஓகே, ஸோ நம்ம புக்கில் எக்ஸாம்பிள் 1.1ல் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, from a point on the ground, the top of the tree is seen to have an angle of elevation 60 degree. ஸோ கிரவுண்டில் இருந்து இப்போ இந்த டயக்ராம் பாருங்கள், இந்த கிரவுண்டில் இருந்து ட்ரீயோட டாப்பை பார்க்குறாங்க. ஸோ கீழேருந்து மேலே பார்க்குறதான ஆங்கிளை வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா எலிவேஷன் சொல்லுவோம். மேலேருந்து அதாவது ஒரு ஸ்டேட்லேருந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆங்கிளை டிப்ரெஷன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இங்கே வந்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஏறு கோணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து மேலே டாப் ஆஃப் த ட்ரீ பார்க்குறதுனால இங்கே ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் நமக்கு 60 டிகிரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ட்ரீ அட் த பாயிண்ட், அந்த மரத்துக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 50 மீட்டர் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ட்ரீயோட ஹைட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதே ப்ராப்ளம் தான் நீங்கள் 10th ட்ரிக்னாமெட்ரிக் சாப்டரில் ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப், இந்த மாதிரி நிறையா பார்த்துருப்பீங்க. அதே இதை இங்கே நம்ம ஃபிசிக்ஸில் எங்கே அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் அப்ளை பண்ணுறோம். ஸோ ஃபிசிக்ஸுங்கிறது அப்ளிகேஷன் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸாக தான் இருக்கும். கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம ஹைட் ஆஃப் த ட்ரீ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ப்ரொசீஜர் வி ஸ்டடிட் இந்த 10th ஸ்டாண்டர்ட். ஆனால் இங்கே நம்ம வந்து அதை ஒரு ஃபிசிக்ஸ் மெத்தடில் நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அதுக்கு கிவன் எழுதுங்க. ஸோ கிவன் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் அப்படிங்கிறத தீட்டான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு 60 டிகிரி. அடுத்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸை வந்து நான் என்ன பேராமீட்டரில் மென்ஷன் பண்ணுவேன்னா எக்ஸுங்கிற பேராமீட்டரில் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 50 மீட்டர். இதான் என்னோட கிவன் டேட்டாஸ். நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேங்கிறத நீங்கள் நெக்ஸ்ட் எழுதுங்க. டு ஃபைண்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறேன், ஹைட் ஆஃப் த ட்ரீயை தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஹைட் வந்து நான் என்ன மென்ஷன் பண்ணுவேன், ஹச்சை மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, ஸோ இப்போ அடுத்தது என்னோட மெத்தட். ஸோ மெத்தட் வந்து இங்கே என்ன மெத்தட் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்குலேஷன் மெத்தடில் என்ன ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா ஹைட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டேன் தீட்டா. இந்த ஃபார்முலாவும் டேன் தீட்டா ஈக்குவல் டு ஹச் பை எக்ஸ். நீங்கள் ஹைட் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஹைட் தான் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ நம்ம இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஹைட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டேன் தீட்டா தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். சப்ஸ்டியூஷன் இப்போ இதை நம்ம எப்படி சப்ஸ்டியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேவா? ஹைட் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டேன் தீட்டா. இங்கே எக்ஸுங்கிறது நமக்கு என்னது, டிஸ்டன்ஸ். ஸோ அந்த டிஸ்டன்ஸு இங்கே நான் 15 கொடுத்துட்டேன். டேன் தீட்டாவுக்கு மேலே என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம், 60 டிகிரி. ஸோ 60 டிகிரி சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. டேன் 60 டிகிரியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3. ஸோ 50 இன்ட்டு √3. √3யோட டெசிமல் வேல்யூ என்னன்னா 1.732. ஸோ 50 இன்ட்டு 1.732. இப்போ இது ரெண்டு வேல்யூஸையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்னா 86.6ன்னு வரும். ஹைட் ஆல்வேஸ் பி இன் மீட்டர். ஒரு ட்ரீயோட ஹைட் வந்து சென்டிமீட்டரில் இருக்காது இல்லையா? ஸோ அப்போ இந்த ஹைட் ஆஃப் த ட்ரீ வந்து என்னது 86.6 மீட்டர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.